விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, சேனலை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கும் போது முதல்ல சில விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு, சில பேர்த்துக்கு நட்சத்திரம் தெரியல, லக்னம் தெரியல. ஓகே, நட்சத்திரம் தெரியுதுன்னா தான் இந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் வருவீங்க இந்த ஆடியோக்கு அண்டு வீடியோக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன தசாபூதி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய ஆப்ஸு, வெப்சைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதில் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டால் உங்களோட தசாபூதி எல்லாம் வரப்போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுலேயுமே நான் உங்களுக்கு தசாபூதி ரீதியாக என்ன பலன் நடக்கும், தசாபூத்தினா என்ன அப்படிங்கிறதுனா, ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் நல்லாயிருக்கும், ஒவ்வொரு வருஷம் நல்லாயிருக்கும், ஒரு 10 வருஷம் 18 வருஷம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக தான் ஒவ்வொருத்தருக்கு பலன் மாறும். என்ன தான் கோச்சாரத்துலேயும் நேரங்காலம் மாறி மாறி வந்தாலுமே தசாநாதன் தசாபுத்தியில் தான் பலன்களை கொடுப்பார். சரிங்களா? கோச்சாரப்படி கடகராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது கமெண்ட்ஸில் போடுவீங்க, இது எனக்கு நடக்கலை. காரணம் என்னென்னா, உங்களுக்கு தசாபூத்தி வேறையாக இருக்கும். சனி தசை இல்லை கடுமையான அவயோக தசை நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த தசாபூத்திகளுடைய விஷயம் தெரியணும் அப்படின்னா முழுக்க இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு விவரம் நிறையா தெரியும். உங்களுக்கு 4 பேர்த்துக்கு நீங்கள் டீச் பண்ணுவீங்க, நீங்கள் சொல்லுவீங்க, நிறைய பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுவீங்க. அப்போ பொறுமையாக இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். எந்த வயசில் என்ன தசாபூத்தி நடக்கும்னு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏஜ் வச்சு சொல்கிறேன். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஜனனகால ஜாதகத்தில் எந்த வயசில் தசா இருப்புன்னு ஒன்று போட்டிருக்கோம். ராசி கட்டத்தில், ராசி கட்டத்துக்கு கீழே தசா இருப்பு எவ்வளோ, உங்கள் தசை நடந்துச்சு, சனி தசை ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு சனி தசை ஆரம்பிச்சிச்சுன்னா, குரு தசை ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த குரு தசை எவ்வளோ தசா 16 வருஷத்தில் 10 வருஷம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வர தசாங்கள்லாம் ஆட் பண்ணிட்டு வாங்க. இந்த காணொலியை திருப்பி பாருங்கள். புரியலன்னா என்கிட்ட டவுட் கேளுங்க, கன்ஃபார்மாக அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதை பற்றி வரீங்க கடகராசிக்குள்ள பலன் மட்டும்தான் சொல்லுவாங்கன்னு இல்லை, ஒவ்வொரு தசா ரீதியாகவும் நட்சத்திரப்படி தசாபூத்தி பலன்கள் சொல்லும் போது தான் முழுமையாக கோச்சாரப்படியும் தசாபூத்தி ரீதியாகவும் ரெண்டும் இணைச்சி பார்த்தா தான் உங்களோட வாழ்க்கை பலன் கிடைக்கும். அப்படிங்கும்போது அதை பற்றின புரிதல் நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு. இல்லை செகண்ட் டைம் தேர்ட் டைம் கூட பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நாலேஜாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ப்ளஸ் நீங்களும் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க. அது இல்லாமல் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அதோட கேள்வியை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம், தவறில்லை. ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஜாதகம் பார்க்கணுன்னாலும் துல்லியமாக உங்கள் ஜாதகம் கணிச்சு கொடுப்போம். காரணம் என்னென்னா, இது ஒரு உங்கள் வாழ்க்கையில் 70% 90% நடந்தால் கூட மீதி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் மிக பெருசாக வேலை செய்யும். அதை பொறுத்தும் பலன்கள் இருக்கும். சரிங்களா? இப்போது நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் இந்த 2024 யார் இந்த குரு பயிற்சியை எதிர்பார்க்குறாங்களோ உங்களுக்கு ஒரு கொண்டாட்டமான காலகட்டம் சொல்லலாம். May 1, 2024 அன்று குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை 11:59 இல்லை 57 11:56 குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சடைகிறார். கடகத்திற்கு லாப குருவாக ராசிக்கே வருகிறார். கடக ராசி புனர்பூச நட்சத்திரம், இது குருவோடைய நட்சத்திரம். மொத்த தசாபுத்தி காலங்கள் பொதுவாகவே 16 வருஷம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 3 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு ராசி கட்டத்துக்கு கீழே அந்த டீட்டெயில் இருக்கும். அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு அந்த தசா கால்குலேஷனையும் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டு அடுத்த வர சனி திசை 19 வருஷம்.
எனக்கு 3+19 வருஷம் 22 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா இப்போ சரியாகும். நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்டு வாங்கவே முடியலைங்க அந்த கடன் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வசூல் ஆகும். தொழில், தனம், குடும்பம், உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பின்மையாக இருந்தது இப்போ மதிப்புக்குரியதாக மாறக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் உங்கள் பேச்சுக்கு பிரச்சனையை தான் அதிகமாக இந்த காலகட்டத்து வரைக்கும் கொடுத்துருக்கும். புத்திர தடையை கொடுத்துருக்கோம். குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டுட்டு இருந்திருக்க நீங்கள் இப்போது ஒரு பிஸ்னஸில் நல்ல லாபம், ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி லாபம் தரக்கூடிய நேரம். சரிங்களா? ஏன்னா லாபஸ்தானத்துக்கே வரார் அப்படிங்கும் போது உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் கூடும், புத்திர வழியில் சந்தோஷம் கூடும், புத்திர தொடை இருக்கிறவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சூப்பராக நடக்கும். உடல்நிலை ஆரோக்கியம், உணவு வேண்டக்கூடிய கால சூழ்நிலை, உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தூக்கமின்மை, கனவு தொல்லையினால் பிரச்சனைகள் இப்போது சரியாகக்கூடிய காலகட்டம். 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஸ்தானம் அப்படிங்கிறது குருவுடைய ஸ்தானம். அது தைரியத்தையும் வெற்றியையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி கலத்துற வகையில் இருந்த பிணக்குகள் எல்லாம் சரியாகும். பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயத்தில் நிம்மதி பிறக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆனால் ஒரு சில ஹார்ட் ஒர்க் அதிகமாக போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக கண்டிப்பாக இருக்கும். சனி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாரு, இருந்தாலும் குரு உங்களுக்கு கொடுக்குறாரு நிறையா. புதன் தசை 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும். இது 3க்கு 11க்குடைய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு பாபர் அப்படிங்கிறதுனால சிக்கலான அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் நன்மையை செய்யக்கூடிய திசை. இந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவர் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பை தராது. அதனால் சாதாரண மறைவோ இதில் போனால் ரொம்ப நல்லது. கடக லக்னத்துக்கு புதன் திசையில் பெரும் நன்மை வேண்டும் என்றால் 10-11 இடங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பலன். குரு பெயர்ச்சி புதன் 6, 8, 12 அஸ்தங்கம் அடையாமல் மறையாமல் இருந்தால் குருவானவர் சேர்ந்து நல்ல ஸ்தானத்தை கொடுப்பார், நல்ல ஞானத்தை கொடுப்பார். முதல்ல இந்த காலகட்டத்தில் அன்ரெகக்னைஸ்டு ஸ்டடீஸ் லைக் நீங்கள் ஜோதிடம், ஆராய்ச்சி துறை, மாந்திரீகம், ரிசர்ச் பண்ணுறது, டிடெக்டிவ் ஆஃபீஸராக இருக்குது, மறைமுக கல்வி ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். கடன்கள் குறையும், புது முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும், புத்திரபாக்கியத்தை கொடுக்கும், திருமணத்தை கொடுக்கும், கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும். புதன் திசையில் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் மறைஞ்சிட்டார் இல்லை அஸ்தங்கம் ஆயிட்டார்னா தான் ஒரு சில ப்ராப்ளம்ஸை பெருசாக கொடுக்கும். சூரியனுடன் அஸ்தங்கம் ஆகக்கூடாது, அசுப கிரகங்களுடன் சேரக்கூடாது, அதெல்லாம் ஒரு பாயிண்ட். அடுத்தது கேது திசை 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும். கன்னியில் குரு, கன்னிக்கு கேதுவோடைய வீட்டிலே இருக்கார். அதாவது குரு கன்னி வீட்டிலே பார்வையிடுகிறார். அப்போ கேதுக்கு பார்ப்பது அப்படிங்கிறது நன்மையை தருவார். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானத்தை கொடுப்பார். யார் எப்படி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரி யார், நண்பன் யார் அப்படிங்கிற விஷயத்தை புரிதலை கொடுப்பார். தெய்வங்கிற அந்த சித்தாந்த பொருள், அந்த பரம்பொருள் எப்படி அப்படிங்கிறத அந்த ஞானத்தை கொடுப்பார். மறைப்பொருள், மறை ரகசியங்கள், ஜோதிட ரகசியங்கள், அதே மாதிரி சில விஷயங்களை நீங்கள் தெளிவான சிந்தனையுடன் செயல்படுறதுக்கான காலகட்டம் அந்த கேது திசை சொல்லலாம். உங்களை சரியான வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த டைரக்ஷன் காப்புறது கேது திசை தாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எது நன்மை எது தீமைங்கிறத புரிந்து அந்த சுக்கிர திசைக்கு தயாராவீங்க. அனுபவிக்கக்கூடிய திசையில் முதலே வர கேது திசை ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பார். அதை வச்சு தான், இந்த நாலேஜை வச்சு தான் ஒருத்தர் வாழ முடியும். நாலேஜ் இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? அது மாதிரி கேது திசை உங்களுக்கு நிறைய படிப்பினைகளையும் அனுபவத்தையும் கிடையாது. எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரே, கஷ்டம் கடவுள் கொடுக்கும்போது அது ஒரு நியாயமான கஷ்டமாக இருக்கும்போது அது வளர்ச்சியை மிக பெருசாக கொடுக்கும். அப்படிங்கும்போது கேது திசையில் நீங்கள் ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய ஞானத்தை நீங்கள் பெறுவீங்க. அது ஒன்று. கடன் பிரச்சனைகள், கையில் காசு இருக்காது, ப்ராப்ளம்ஸ் வரும், கடன் வரும், ஒரு சில பேர் நோயினால் பாதிக்கப்படுவார்கள். இதெல்லாம் இருந்தாலும் குரு பார்வை கொடுக்கும்போது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இதற்கு மீறி ஒரு பிரச்சனை இருக்குது கேது திசையில், நல்ல ஆதிபத்தியமும் காரகத்துவமாக வாங்கலைங்க என் ஜாதகத்துலன்னா கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அது உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணும் கேது திசை. அப்போ அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா
நான் முழுசாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சுக்கிர திசை 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும். நிறைய பேருக்கு சுக்கிர திசையில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. இது ஒரு நியூட்ரலாக தான் செயல்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு பாவாக்டிவிட்டி. ஓரளவுக்கு தான் ப்ராஃபிட்ஸை கொடுப்பார், நியூட்ரலாக தான் ஒர்க் பண்ணுவார். இந்த சுக்கிர திசையில் நிறைய பேர் என்ன சுக்கிரன் வாரி கொடுக்க வரார் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிற இடம் என்ன ஆதிபத்தியம் வாங்குற விசேஷமான அமைப்பில் இருக்காரா அப்படின்னா தான் இந்த பலன்கள் அதிகமாகும். நல்ல யோக திசையாக இருந்தால் மட்டுமே பலன்கள் ரெட்டிப்பாகும். அவயோக திசமே ஆகிப்போச்சு அப்படின்னா பிரச்சனைகளே அதிகமாக கொடுத்துரும். அதனால் இந்த சுக்கிர திசை அப்படிங்கிறது ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுத்தாலும் ஜாக்கிரதையும் கொடுக்கும், கவனத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும், எச்சரிக்கையும் கவனமும் நீங்கள் செலுத்தணும். இப்படி ஒவ்வொரு சுக்கிர திசையில் உங்களுக்கு ரெகக்னேஷன், ஸ்டேட்டஸ், ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது தானாலே வரும். தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். உத்தியோகத்தில் யாருக்காவது ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தது, இல்லை கவர்மெண்ட் ஜாப் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே கிடைக்கும். சில பேர் வீடு கட்டியிருப்பீங்க, ஆனால் லக்ஸூரியஸ் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ லக்ஸூரியஸாக வீடு கட்டுவீங்க, சொகுசாக வாழ போகிறீங்க. சில பேர் கார் வாங்குவீங்க, ஆனால் சுக்கிரன் திசை உங்களுக்கு அவயோகமாக ஆகிப்போச்சுன்னா இது எல்லாமே கொடுத்து கெடுத்துரும். சரிங்களா? அந்த மாதிரி சுக்கிர திசையில் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அது பொருள் யோகமான திசையாக தான் மெயினாகவே இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனராசி கடக லக்னம். இப்போ கடகராசிங்கிறது மீன லக்னமாக இருக்கக்கூடாது, தனுசு லக்னமாக இருந்திருக்கக்கூடாது. அப்போ சுக்கிர திசை அவயோகத்தை. சரிங்களா? ஆனால் அந்த அவயோகத்துக்கும் சில நுண் விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது சூட்சமங்கள். அதிலே நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இருக்குது. சுக்கிர திசை சுகபோக வாழ்க்கையை கொடுத்தாலும் நல்ல ஒரு சூழ்நிலைகளையும் கொடுக்கும், மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சுக்கிர திசை அப்போ வெள்ளிக்கிழமைகளை சுக்கிர ஓரையில் விளக்கேற்றி வருவது மகாலட்சுமிக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அடுத்தது சூரிய திசை 66 வயசுலேருந்து 70. இது ஒரு நட்பு கிரக திசையாக இருந்தாலும் சூரியன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் மறையாமலோ இல்லை அசுப கிரகங்களுடன் சேராமலோ அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். சூரியன் உச்சமாக இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா இந்த சூரிய திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். கவர்மெண்ட் ஒஃபீஷியலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு ஒரு நல்ல வெகுமதி கொடுக்கக்கூடிய காலகட்டம். கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் நிறைய மதிப்பு மரியாதை, ஸ்டேட்டஸ், ரெகக்னேஷன்லாம் கிடைக்கக்கூடிய காலப்பிராப்தம் அப்படிங்கிறதுலாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் முதிர்ச்சியான ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். உத்தியோகத்தில் தாங்க இருக்கேன், எந்த ஒரு நல்லதும் எனக்கு நடக்கலை, நான் வீட்டில் சும்மா தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சூரிய திசையில் நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில் உங்கள் வீட்டில் யாருக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது வாங்குவீங்க. கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ண இந்த ஃப்ரீ இதெல்லாம் நிறையா கிடைக்கும். இந்த சூரிய திசையில் உங்களுக்கு வெகுமதி அப்படிங்கிறது நிறைய இடத்துல கிடைக்கும். சூரிய திசையில் சில பேர்த்துக்கு சூரியன் நல்லா இல்லைன்னா தான் கண்டத்தை கொடுக்கும். இதனால் சூரிய திசை எப்படி இருக்கிறதுன்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் செக் பண்ணுங்கள். ஆனால் இந்த குரு பார்க்கும் இடம் ரொம்ப யோகத்தை கொடுக்கறதுனால கடகராசிக்காரங்களுக்கு சூரிய திசை மிகப்பெரிய நன்மையை தான் கொடுக்கும். கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே நன்மை கொண்டாட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மகன்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். அடுத்தது சந்திர திசை. இது ஒரு லக்னாதிபதி ராசியாதிபதி. இதே லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி திசை, இது ராசியாக இருக்கிறதுனால ராசியாதிபதி நட்பு திசை, நல்ல திசை. ராசியாதிபதி திசை என்ன பண்ணும்? சந்திர திசையில் சந்திரன் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? சூப்பரான லைஃப்பை கொடுப்பார். நல்ல உங்கள் மகன்களுக்கு நல்ல வரணும், பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சறதுக்கூடிய காலகட்டமாகவும், சில பேருக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, உங்கள் பையன் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கோச்சிங் அப்படின்னு கொடுத்து நீட் எக்ஸாமெல்லாம் எழுத வைப்பீங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கைக்கு வராத ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இப்போ வரும். மூத்த சகோதரனால லாபம் கிடைக்கும். பங்காளியில் பிரச்சனையாக இருக்குன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தியாகி இப்போ சொத்து குவியும்.
இந்த தசா காலங்களில் யாருக்கு தப்பு நடக்குன்னா, சந்திரன் வந்து அசுப கிரகத்தோடு சேரக்கூடாது இந்த ஜாதகத்தில். அது மட்டும்தான் விதி விலக்கு. மற்றபடி சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் மொழி மங்கி இருக்கக்கூடிய இடத்தை கெடுக்கும். அப்படிங்கும்போது அந்த தசா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எப்படி இருக்கணும். ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல சந்திரன் திசையில் இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். லாட்ரி டிக்கெட் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். யாருக்கோ உயில் எழுதி வச்சுருக்கோம், உங்களுக்கு சொத்து கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சந்திர திசையில் டாப் அப்படின்னு சொல்லிட்டு டாப் நாச்சாக நடக்கும். சூப்பராக நடக்கும். அடுத்தது செவ்வாய் திசை 82 வயசுலேருந்து 89 வயசு. இந்த காலகட்டத்தில் என்னப்பா எங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் போதும், மனசு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் செவ்வாய் திசையில் இரத்தக்காரகன், தொழில்காரகன், அது மட்டும் இல்லை ஒரு இரத்தக்காரகன்னு சொல்லும்போது ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பார். இருந்தாலும் செவ்வாய் கடகராசிக்கு ராஜயோகாதிபதி. அப்படிங்கும்போது யோகத்தை தான் அதிகமாக அள்ளி கொடுப்பார். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் இருக்கணும், நான் கவனமாக இருக்கணும். சுருன்னு கோபம் வரும். இந்த கோபத்தெல்லாம் இப்போ பொறுமையை காக்கணும். பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும். எந்த சொந்த பந்தங்கள்னால அவமானங்கள் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நல்ல நிலைமை சகோதரத்துவத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணும். இதே அவயோகமாக இருந்தால் இதெல்லாம் சொன்னதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக நடக்கும் இந்த செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசையில் பூமி, இடம், வாகனம், வண்டி வாகனம் எல்லாம் உங்களுக்கு அமையும். ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய வயசு இல்லைன்னாலும் உங்கள் பையன் பிள்ளைங்க, உங்கள் பேரன் பேத்திங்க எல்லாத்தையும் பார்த்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய காலம். உங்களோட உடம்பை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. நேரமாக சாப்பிட்டு நேரமாக தூங்குங்க. கடவுளை மனசில் வச்சுக்கோங்க. அதுதான் இந்த செவ்வாய் திசையில் நீங்கள் பண்ண வேண்டியது. முருகனை வழிபடுங்க. ஹேட்ஸ் ஆஃபாக இருக்கும். சும்மா சூப்பரான காலம், ஜம்முன்னு போகும். ராகு திசை 89லேருந்து 107 வயசு வரைக்கும், ஒரு 99 வயசு வரைக்கும் சொல்கின்ற இந்த காலகட்டத்தில் ராகு திசை ஒரு பாவ கிரகம் இருந்தாலும் எதோட சேருதோ அதோடைய ஆதிபத்தியமும் காரகத்துவமும் எந்த வீட்டில் இருக்குதோ அதோடைய காரகத்துவத்தை எடுத்து தான் வேலை செய்யும்னா, ராகு திசை பொதுவாகவே நன்மை அதிக அளவு செய்யாது. இருந்தாலும் யோக திசையாக இருப்பின் நல்ல பலன்களை கொடுத்தும் பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கும். அவயோக திசையாக இருந்தால் இதை மாற்றி கொடுக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா கஷ்டமும், கடன் பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்துரும். கண்ணு மூடும்போது கூட ஒரு சந்தோஷ சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த ராகு திசையை மட்டும் நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஜோதிட ஆலோசனைக்கு என்னை கூப்பிடலாம். இந்த கடகராசிக்காரங்க, புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க வழிபாடாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி வருவது மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதி. அப்படிங்கும்போது நீங்கள் திங்கக்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது, சந்திரனை வழிபடுறது மிகப்பெரிய நல்லதை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு இன்றையமையாது. இது பொது பலன் தான். தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம், கொண்டகடை மாலை போடலாம், இப்படி நிறைய விஷயங்கள், நெய் தீபங்கள் போடலாம், இதெல்லாம் போடலாம். யாருக்கா மஞ்சள் வஸ்திரத்தை தானமாக கொடுத்திங்கன்னா கூட வியாழக்கிழமையில ரொம்ப நல்லது. குருஹோரையில் பண்ணுங்கள். இந்த புனர்பூசம் கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.